வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக கரூர் பரமத்தியில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. வேலூர், ஈரோடு, திருச்சியிலும் 110 டிகிரியை தாண்டி சுட்டெரித்த வெப்பம். அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 5 டிகிரி வரை உயரக்கூடும். வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மக்களிடம் 2 எருமைகள் இருந்தால் ஒன்றை பறிக்கும். குஜராத் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சால் புதிய சர்ச்சை. பாலியல் வழக்கில் தலைமறைவான எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியா கொண்டுவர வலியுறுத்தல். சிறப்பு பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு கர்நாடக முதலமைச்சர் கடிதம். தலைமறைவான பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கறிஞர் மூலம் போலீஸ் சம்மனுக்கு பதில். விசாரணைக்கு ஆஜராக 7 நாட்கள் அவகாசம் கோரினார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தனது குடும்பத்திற்காக விதிகளை மீறி அரசாணை பிறப்பித்ததாக குற்றச்சாட்டு. 2020 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியானார் குரு பகவான். ஆலங்குடி, தஞ்சை உள்பட தமிழ்நாடு முழுவதும் குரு பகவான் கோயில்களில் சிறப்பு பூஜை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 920 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 53,080 ரூபாய்க்கு விற்பனை. பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர் ராவ் 2 நாட்கள் பிரச்சாரம் செய்ய தடை. காங்கிரஸ் தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. அலைக்கற்றை தொடர்பான தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. விளக்கம் கேட்பதாக கூறி தவறான மனு தாக்கல் செய்திருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக கரூர் பரமத்தியில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. 20 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் வெயில் தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இன்று 20 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேல் வெயில் பதிவாகியுள்ளது. அதேபோல் மாநிலத்தில் 15 இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்போ என்ன வெயில்னால எந்த வேலையும் செய்ய முடியதில்ல. கூலிக்காரங்க கூலி வேலைக்கு போக முடியதில்ல. அதே மாதிரி அன்றாட வேலை செய்கிறவங்க போகிறவங்க அந்த எந்த வேலைக்கும் போக முடியதில்ல. அது இல்லாமல் கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த கோடை விடுமுறையிலையும் பார்த்தீங்கன்னா பசங்களையோ பிள்ளைங்களோ எங்கேயும் வெளியில் கூட்டு போக முடியதில்ல. அளவுக்கு அதிகமான வெயில் இருக்கிறதுனால 11 மணிக்கு மேலே ஊரே அடங்கி போகுது. எப்படி கொரோனா காலத்தில் மக்கள் தானாக ஊர் அடங்கினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு அதை விட அதிகமாக வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் யாரும் வெளியே போகிறதில்ல. மிகவும் சிரமத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அது வெயிலோட தாக்கம் எப்படின்னா முன்னெல்லாம் ஒரு காலையில் ஒரு 12-1 மணி வரை நல்ல கூட்டம் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தா 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை எந்த கூட்டமும் இல்லை. வியாபாரம் முன்னாடி ஒரு சரக்கு போட்டோம்னா நிறையா ஏற்றினோம்னா ஒரே நாளில் விற்றுரும். இப்போல்லாம் ஒரு 3 நாள் குறைஞ்சபட்சம் 3 நாளில் அந்த சரக்கு விற்கிற அளவுக்கு ஆயிடுது. கூட்டமே இல்லை. பஜார் வியாபாரம் இல்லை. வியாபாரங்களும் ரொம்ப குறைஞ்சிருச்சு.
தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை சுட்டெரிக்கும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் இன்று தலா 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. வேலூரில் கடந்த 22ஆம் தேதி முதல் தொடர்ந்து 34 நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. அதேபோல் ஈரோடு, திருச்சியில் தலா 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், திருத்தணியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, மதுரை நகரம், மதுரை விமான நிலையம் மற்றும் திருப்பத்தூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. அதேபோல் நாமக்கல், தஞ்சையில் தலா 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், சென்னை மீனம்பாக்கத்தில் 105 டிகிரியும், நுங்கம்பாக்கத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை குற்றவாளி பிரஜ்வல் நாட்டில் இருந்து தப்பியது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடி மௌனம் காப்பது வெட்கக்கேடு என கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரஜ்வலை இந்தியா கொண்டுவர கோரி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவரது சிறப்பு பாஸ்போர்ட்டை ரத்து செய்யவும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவின் 3000 ஆபாச வீடியோக்கள் தொடர்பான பாலியல் வன்கொடுமை வழக்கு கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. சிறுமிகள் முதல் 63 வயது மூதாட்டி வரை ஏராளமான பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் கூட்டணி கட்சியான பாஜகவிற்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தேவகவுடாவின் மகனும் பிரஜ்வாலின் தந்தையுமான HD ரேவண்ணா மீதும் பாலியல் புகார் எழுந்த நிலையில் தந்தையும் மகனும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழு சம்மன் அனுப்பியுள்ளது. இதனிடையே கர்நாடகாவில் பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்கள் புரிந்த பிரஜ்வல் குறித்து ஏற்கனவே அறிந்திருந்தும் வாக்குகளுக்காக அவருக்கு பிரச்சாரம் செய்தது ஏன் என பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டுள்ளார். மிகப்பெரிய குற்றவாளி நாட்டிலிருந்து எப்படி தப்பினார் என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல், மோடி வழக்கம் போல மௌனம் காப்பது வெட்கக்கேடானது என காட்டமாக தெரிவித்துள்ளார். நாட்டின் மகள்களுக்கு எதிரான குற்றவாளிகளுக்கு மோடி மௌன ஆதரவு அளிப்பது குற்றவாளிகளின் மன உறுதியை உயர்த்துவதாகவும், மோடியின் அரசியல் குடும்பத்தில் அங்கம் வகிப்பது குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமா என்றும் ராகுல் காந்தி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, ஹசன் எம்பியும் என்டிஏ கூட்டணி வேட்பாளருமான பிரஜ்வாலை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தபோது சிறப்பு பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவர் வெளிநாடு தப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை, உள்துறை மூலம் பிரஜ்வலின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மோடியை அவர் வலியுறுத்தியுள்ளார். தலைமறைவாக உள்ள பிரஜ்வலை இந்தியா கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்றும் சித்தராமையா கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபாச வீடியோ பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அமைதி காத்து வந்த பிரஜ்வல் திடீரென எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தனக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு தனது வழக்கறிஞர் மூலம் காவல்துறைக்கு பதிலளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி நேரில் ஆஜராக 7 நாட்கள் அவகாசம் வேண்டும் என பிரஜ்வல் கோரியுள்ளார். இதேபோல அவரது தந்தை ரேவண்ணா நேரில் ஆஜராக 4 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை வழக்கின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்ற பதிவாளர் விளக்கம் கேட்பதாக கூறி தவறான மனுவை தாக்கல் செய்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டில் 2G வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் தகவல் தொடர்பு சேவைக்கான அலைக்கற்றைகளை ஏலம் மூலம் மட்டுமே ஒதுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு குறித்து தெளிவு தேவை என கோரி கடந்த ஆண்டு டிசம்பரில் ஒன்றிய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏலத்திற்கு பதிலாக நிர்வாக ஆணை மூலம் அமலாக்கத்துறையின் அலைக்கற்றைகளை ஒதுக்க அனுமதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டிருந்தது. ஒன்றிய அரசு தாக்கல் செய்த மனு பட்டியலுக்காக வந்தபோது அதனை உச்சநீதிமன்ற பதிவாளர் நிராகரித்துள்ளார். 2G தீர்ப்பில் தெளிவு தேவை என்ற போர்வையில் தீர்ப்பையே மறு ஆய்வு செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசு கோருவதாக உச்சநீதிமன்ற பதிவாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். விளக்கம் கேட்பதாக கூறி ஒன்றிய அரசு தவறான மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும், இத்தனை ஆண்டுகள் கழித்து எந்த காரணமும் இன்றி இந்த மனுவை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார். பதிவாளரின் உத்தரவை எதிர்த்து 15 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்து விசாரிக்க கோரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்துள்ளது.
ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது. நேற்று ஒரு சவரன் 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 920 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 53,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை நேற்று 6,750 ரூபாயாக இருந்தது. இன்று 115 ரூபாய் குறைந்து 6,635 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை 53,000 வரை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 50 பைசா குறைந்து 86 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 86,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருக்கு அதிமுக ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வெள்ளையாபாளையத்தை சேர்ந்த செல்வம் என்பவர் தொடுத்த இந்த வழக்கில் காவிரியில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் எடுக்க ஏதுவாக நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்டதாகவும் இந்த சங்கத்தில் சேர்க்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 27 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வளவு தண்ணீர் காவிரியில் இருந்து எடுக்கப்படுகிறது என்பதை அளவிட எந்த மீட்டரும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீர் எடுக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொறுத்து கண்காணித்து முறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருக்கு அதிமுக ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய வாட்டர் ஆப்பிள் செடியை கடலோர மாவட்டமான நாகையில் சாகுபடி செய்து அசத்தியுள்ளார் பட்டதாரியான ரஞ்சிதா. இது குறித்த ஒரு சிறிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டு வளரும் நீர்ச்சத்து அதிகமுள்ள வாட்டர் ஆப்பிள் பொதுவாக குளிர் பிரதேசங்களில் வளரும் தன்மை கொண்டது. இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரை சேர்ந்த பட்டதாரி பெண் ரஞ்சிதா என்பவர் தனது வீட்டு தோட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடவு செய்த வாட்டர் ஆப்பிள் செடியில் தற்போது ஏராளமான பழங்கள் காய்க்க தொடங்கியுள்ளது. ஆண்டுக்கு 3 முறை காய்க்கும் வாட்டர் ஆப்பிள் ஒரு செடியில் தற்போது வாரத்திற்கு 100 கிலோவிற்கும் மேல் அறுவடை செய்வதாக ரஞ்சிதா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கிலோ 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதாக அவர் கூறியுள்ளார். வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடு டூருக்கு போயிட்டு வந்தபோது வாங்கிட்டு வந்தோம். இது நடவு செஞ்சு 3 வருஷம் ஆகுது. இப்போ போன வருஷத்துலேருந்து இந்த மரத்தில் காய்ப்பு அதிகமாக தொடங்கியிருக்கு. இந்த வருஷமும் சீசன் தொடங்கியதுனால காய்கள் அதிகமாக காய்ச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நீர் சத்து நிறைந்தது, உடம்புக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தரும். இதனால உள்ளூர் சந்தையில் பார்த்திங்கன்னா 200 ரூபாலேருந்து கிலோ 250 ரூபா வரைக்கும் போகுது. மக்கள் இந்த வாட்டர் ஆப்பிள் அதிகமாக ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மரக்கன்றுகளை தோட்டக்கலைத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கினா விவசாயிகளாலும் அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும். கோடை காலத்தில் இளநீர், நுங்கு போல இனிப்பு, புளிப்பு மற்றும் அதிகளவு நீர்ச்சத்து கொண்டுள்ள வாட்டர் ஆப்பிள் பழத்திற்கும் தற்போது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. கர்நாடகாவின் சிமோகா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மனைவி கீதாவை ஆதரித்து வாக்கு சேகரித்த கன்னட நடிகர் சிவராஜ்குமார் மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். பரப்புரையின் போது ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று சினிமா பாடலை பாடிய அவர் எமது செய்தியாளருக்கு அளித்த நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு தீவிரமான பிரச்சாரம் மேடம்காக பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த காலம்? ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நின்னாங்க, அப்போது ஜெயிக்கல. ஆனால் கூட ஒரு நல்ல இதில் தான் ஒரு ஓட் கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு டைமும் இல்லை, பட் இந்த தடவை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது.
நான் சொல்கிறது அதுதான். ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, நடிகர்கள் வந்துட்டான்னா அது ஓட்ஸாக மாறும். இல்லை, கர்நாடகா முழுவதும் எப்படி இருக்குது காங்கிரஸுக்கான நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அசம்பிளியில் கூட நல்லா ஒரு 135 சீட்ஸ் வந்திருக்கு. இந்த வாட்டி கூட நல்லா இருக்குதுன்னு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். ஏன்னா எவ்ரி டைம் ஒரு புது அலை வரணும். இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடியூரப்பா அவங்க கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சன்னு இருக்காங்க, ஈஸ்வரப்பா இருக்காரு. இது எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, அப்படி யாரது கோட்டை கிடையாதுங்க. இந்தியா ஓன் பண்ண முடியாது, எல்லாரும் நாடும் அது. நாளைக்கு யாரோ அந்த மாதிரி லாஸ்ட் அசம்பிளியில் ஒரு ஒரு பெரிய ஆளை வந்து சிக்பலாப்பூரில் தோக்கடிச்சார். ஒரு ஆர்டினரி பர்சன், யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்க. ராகவேந்திரா அண்டு ஈஸ்வரப்பா தனியாக அவங்க சுயேட்சையாக நிற்கிறதும் கூட இப்போ காங்கிரஸுக்கு அது பலமாக இருக்குமா? அது எனக்கு தெரியாதுங்க. அது அந்த லெவல் அறிவெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஒரே அறிவு தான், வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடியன்ஸ் கிட்ட கேட்கணும், அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்கணும், அவங்க என்ன தராங்களோ அதை நாங்கள் பிரசாதம் மாதிரி எடுத்துகிட்டு போவோம். குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்ததை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. குரு பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைவது வழக்கம். இதன் மூலம் அந்தந்த ராசிக்கேற்ற பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் இன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாலை 5:19 மணிக்கு பெயர்ச்சியடைந்தார். இதனை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடும் பரிகார பூஜைகளும் நடைபெற்றன. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் குரு பகவான் தனி விமானத்துடன் ராஜகுருவாக பட்டு வஸ்திரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அவருக்கு நவதானியங்கள், பழங்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா விமரிசையாக நடைபெற்றது. குரு பகவான் பெயர்ச்சி அடைந்ததும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் கண்டு வழிபட்டனர். குரு பெயர்ச்சியினுடைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கோயில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குரு பெயர்ச்சி நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக தரிசித்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் 10 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நவக்கிரகங்களின் முதன்மை தலமாக விளங்கும் கும்பகோணம் சூரியனார் கோயிலில் குரு பகவானுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலமான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள புளியரை தட்சிணாமூர்த்தி கோயிலில் குரு பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. குரு பெயர்ச்சியையொட்டி அதிகாலை முதலே கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மாலையில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. குரு பெயர்ச்சி அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நன்மையை தரும் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்திருந்தனர். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மே 1ஆம் தேதியான இன்று உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்தில் திமுக சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்தார். கர்நாடகாவில் தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தருவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.
சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்நிலைகளில் போதுமான அளவுக்கு நீர் இருப்பு இருப்பதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை ஆகிய நீர்நிலைகளிலிருந்து சென்னைக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வரும் நிலையில் கோடை காலத்தை தண்ணீர் தட்டுப்பாடு இன்றி கடக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் சென்னைக்கு போதுமான நீர் இருப்பு இருப்பதாக குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. ஏரிகளில் 6702 மில்லியன் கன அடி, அதாவது 57 விழுக்காடு தண்ணீர் இருப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 1003 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்கப்படுகிறது. கடும் வெயிலில் ஏரியிலிருந்து தண்ணீர் ஆவியாக விடாமல் இருக்க செங்குன்றத்தில் கட்டப்பட்டுள்ள மூடப்பட்ட நீர்நிலைக்கு தண்ணீர் மாற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தை பயன்படுத்தி பூண்டி நீர்த்தேக்கத்தின் மதகுகள் சீரமைக்கப்பட உள்ளன. மேலும் செம்பரம்பாக்கம் மற்றும் செங்குன்றம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரையை அகற்றும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. முதலில் ஏரிகளில் உள்ள நீரை பயன்படுத்திவிட்டு பின்னர் குவாரிகளில் உள்ள நீரை பயன்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இது மட்டுமின்றி லாரிகள் மூலமும் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. கோடை வெயிலை சமாளிக்க வீடுகளை குளுமையாக வைக்க உதவும் தென்னந்தட்டிகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே முடையப்படும் தென்னந்தட்டிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட வியாபாரமும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். காலையில் சுட்டெரிக்க தொடங்கினால் மாலை வரை கொளுத்துகிறது கோடை வெப்பம். வெயிலில் இருந்து தப்பிக்க ஏசி முதல் மண்பானை வரை வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒன்றை நாடுகின்றனர் மக்கள். அப்படி வீடுகளை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள ஏழை எளிய மக்கள் முதலில் நாடுவது தென்னந்தட்டிகளைதான். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்தக்காலன் விளை பகுதி முழுக்கவே தென்னந்தட்டி தயாரிப்பே பிரதான தொழிலாக உள்ளது. மற்ற நாட்களை விட கோடை காலத்தில் தென்னந்தட்டிகளின் விற்பனை பல மடங்கு அதிகரித்ததே காணப்படுவதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். தொழில் வந்து ஒரு 3 மாதம் தான். அதாவது முக்கியமாக ஒரு லாபம் கிடைக்கிற நேரம் வந்து இந்த ஒரு 3 மாதம் தான். மற்ற நேரங்களுக்கு தொழில் ஓடும். ஒரு அசல் ரேட்டுக்கு அப்படி நடந்துட்டுருக்கும். கோடை டைமில் வந்து எங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக போயிட்டுருக்கும். காலையிலேயே வெயிலுக்கு முன்பாக தென்னை மரங்களில் இருந்து ஓலைகளை வெட்டி வாகனங்கள் மூலம் கொண்டு வரும் வியாபாரிகள் அதை தொழிலாளர்களின் வீடுகளில் கொடுத்து தட்டியாக முடையப்படும். பெரும்பாலும் பெண்களே இந்த பணிகளில் ஈடுபடுகின்றனர். ஒரு நாளைக்கு 10 முதல் 15 தட்டிகள் செய்து கொடுப்பதன் மூலம் 300 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதாக கூறுகின்றனர் பொத்தக்காலன் விளை பெண்கள். எங்கள் ஊரில் வந்து தென்னந்தட்டி தொழில் தான், எல்லாருமே அதான் பண்ணிகிட்ருக்குறோம். வீட்டில் இருந்து 300 ரூபா, 10 தட்டி பின்னா 300 ரூபா கிடைக்கும். அதனால் ஆளுக்கு 10 தட்டி பின்னிட்டு வீட்டில் இருக்கோம். வெயில் காலமாக வெளியே போக முடியாமல் தட்டியை பின்னிட்டு வீட்டிலேயே இருக்கிறோம். மற்ற நாட்களில் பந்தல் போட பயன்படும் பாரி ஓலையில் தயார் செய்யப்படும் தட்டிகளே பெருமளவில் விற்பனையாகும் என்றும், ஆனால் கோடை காலத்தில் கூரை அமைக்க எளிதாக இருக்கக்கூடிய முழு ஓலையில் செய்யக்கூடிய தட்டிகளை மக்கள் விரும்பி வாங்குவதாக கூறுகின்றனர். இது ரெட்டை தட்டி, இது 2 ஓலை தான் ஒரு தட்டி. இது வந்து அரை தட்டி வந்து கிடையாது. அந்த அரை தட்டின்னா ஒரு கெட்டுக்கு வந்து 50 பீஸ் வரும். அது வந்து 150 ரூபா, 200 ரூபா. அது வந்து சைஸ் வாரியாக ரேட்டு போகும். 200 ரூபா, 250 ரூபா அந்த ரேட்டு போகும். இது வந்து வீட்டு முன்னாடி போகிறதுக்கு சிம்பிள் வேலை. அதுனா நிறைய ஆள் பார்க்கணும், கம்பு வைக்கணும், அது வைக்கணும்னு நிறைய வேலைப்படும். இதுனா அப்படியே 2 கம்பு நட்டு தூக்கி போட்டுடலாம். நல்லா கூலிங்காகவும் இருக்கும் வீட்டு முன்னாடி. அதனால் இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகும். மற்றபடி அதனால தான் இது 90 ரூபாய்க்கு போகுது. என்னதான் வீடுகளில் வெப்பத்தை தணிக்க ஏசி, ஏர் கூலர் என நவீன கண்டுபிடிப்புகள் வந்தாலும் இயற்கை அளித்த தென்னை மூலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் தென்னந்தட்டிகளுக்கு இன்றும் மவுசு இருக்கிறது என்பதற்கு அதிகரித்து வரும் அதன் விற்பனையே சாட்சி. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களிடம் உள்ள 2 எருமைகளில் ஒரு எருமை மாட்டை பிடுங்கிக் கொள்ளும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளுக்கு வரும் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். பனஸ்கந்தாவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஒரு காலத்தில் 400 தொகுதிகளில் வென்ற காங்கிரஸ் கட்சியால் இந்த தேர்தலில் 40 இடங்களில் கூட வெல்ல முடியாது என்று விமர்சித்தார். ஒருபோதும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களில் 2 எருமை மாடுகள் இருந்தால் ஒரு எருமை மாட்டை பறித்துக் கொள்வார்கள் என்றும் மோடி விமர்சித்தார். தனது தேர்தல் பரப்புரைகளில் காங்கிரஸ் குறித்து தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்து வரும் மோடி, அக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களில் தாலியை பறிக்கும் என்று பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.
வரும் 7ஆம் தேதி மக்களவை தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் திருப்பூரில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கியுள்ளனர். பின்னலாடை நகரமான திருப்பூரில் வெளிமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் தங்கி பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக அசாம், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பின்னலாடை தொழிற்சாலைகளில் பணி செய்து வருகிறார்கள். இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி அசாம், பீகார், சத்தீஸ்கர், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 3ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேர்தலில் வாக்களிப்பதற்காக திருப்பூரில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் செல்ல தொடங்கியுள்ளனர். ரயில்கள் மூலம் அவர்கள் பயணிப்பதால் திருப்பூர் வழியாக வட மாநிலங்களுக்கு பயணிக்கும் ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட அஜித்தின் தீனா, பில்லா 2 திரைப்படங்கள் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். நடிகர் அஜித்தின் சினிமா பயணத்தில் மிகவும் முக்கியமான திரைப்படம் தீனா. AR முருகதாஸ் இயக்கத்தில் அஜித், லைலா நடிப்பில் உருவான இப்படம் கடந்த 2001ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று பிளாக் பஸ்டரான தீனா திரைப்படம் 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைக்கு வந்துள்ளது. மே 1ஆம் தேதி அஜித்குமாரின் பிறந்த நாளையொட்டி ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள தீனா படத்தை காண சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். இந்த திரையரங்கில் வைக்கப்பட்டிருந்த அஜித்குமாரின் டிஜிட்டல் பேனர்களுக்கு பால் அபிஷேகம் செய்து ஆரவாரம் செய்த ரசிகர்கள் பின்னர் திரையரங்கிற்குள் சென்று படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். இன்னைக்கு என் டாக்டர் 2 பேரும் கூட்டின்னு வந்து பார்க்கணுன்ட்டு எய்மில் டிக்கெட் புக் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன். வேறு தலைய ஸ்க்ரீனில் எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஹாப்பி தான். நான் வந்து ஒரு 5th படிச்சிருப்பேன். இப்போது ரீரிலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி எக்ஸைட்டட். ஐ எம் ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க இந்த தீனா படத்தை? ஒரு 3 வாட்டி பார்த்துருக்கேன். அஜித்தின் பிறந்த நாளையொட்டி அவரது பில்லா 2 திரைப்படமும் திரையரங்கில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித், நயன்தாரா, நமிதா உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரைக்கு வந்துள்ளது. அஜித் பிறந்த நாளில் திரையரங்குகளில் மீண்டும் வெளியான தீனா, பில்லா 2 ஆகிய படங்களை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் மகாலட்சுமி திரையரங்கில் தீனா திரைப்படம் வெளியான நிலையில் அஜித் ரசிகர்கள் திரையரங்க வாயிலில் கேக் வெட்டியும் அஜித் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து கைகளில் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகம் பொங்க கொண்டாடி மகிழ்ந்தனர். ரெண்டாயிரத்தி 2001 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு தீனா. நான் 2002 தான் பிறந்தேன். நான் பிறகு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். இப்போ எனக்கு வந்து இப்போ 21 வயசு. நான் வந்து இப்போ இதில் பார்க்குறேன்னா எனக்கே எப்படி இருக்குன்னா அப்போ இருக்கிற வயசு அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும். டிவியில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ தேட்டரில் சவுண்ட் எஃபெக்டில் வேற மாதிரி தலை என்ட்ரி கொடுக்கும்போது மாசு தலை தான் என்றைக்குமே அந்த மாதிரி தான். ஒரே ஒரு குறை தான் எங்கள் எல்லாத்துக்குமே தலை வெறிய நாங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் இல்லை ஒரே ஒரு குறை தான், விடாமுயற்சி அப்டேட்டு இன்னும் வரல. அது மட்டும் வந்துச்சுன்னா தலை போறனால வேற மாதிரி. விடாமுயற்சி அப்டேட் வராதது மட்டும்தான் தங்கள் ஒரே வருத்தம் என்று கூறிய அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சி பட அப்டேட் மட்டும் வந்தால் வேறு லெவல் என உற்சாகம் பீரிட கூறினர். கோடை வெயிலுக்கு இடையே மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் தற்பொழுதே அணையை தூர்வார வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பில்லூர் அணையின் நீர்மட்டம் கோடை வெப்பம் காரணமாக தினமும் சரிந்து வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 54 அடியாக சரிந்துள்ளது. ஆனால் இதில் 48 அடிக்கு வெறும் சேறுதான் இருப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் அணை கட்டப்பட்டதில் இருந்தே தூர்வாரியதில்லை என்றும் உடனடியாக அணையை ஆழப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ 54 அடி தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 45 அடி சேறு தான் இருக்குது. ஏன்னா அணை கட்டுறது இது வரைக்கும் தூர்வாரல. அதனால் வந்து சேறு, சகதி, வண்டல் மண்ணல் ஏறி மேடாக கிடக்குது. இப்போ வந்து ஆரம்பத்தில் 1-2 குடிநீர் திட்டம் தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய குடிநீர் திட்டம் வந்தாச்சு, அதுக்கு தண்ணி பத்தாமல் இருக்குது. ஆகவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இது ஒரு போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு கொஞ்ச நாள் போனால் இந்த தென்மேற்கு பருவமழை வந்துடும். ஆகவே வந்து விரைவாக இந்த மண்ணை எல்லாம் நம்ம விவசாயிகளுக்கு எடுக்க சொல்லி இதை தூர்வாரணம்னா இந்த அகலப்படுத்தி ஆழப்படுத்தி தண்ணி நிறைய கொள்ளளவு நிறுத்தி வைக்க முடியும். அப்போ தான் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். தூர்வாரும் போது எடுக்கப்படும் வண்டல் மண்ணை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் என யோசனை தெரிவிக்கும் அவர்கள் அதன் மூலமும் விவசாயம் பெருகும் என்றும் நல்ல மகசூல் கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர். இந்த வண்டல் மண்ணை எடுத்தோம்னா விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயி வந்து அந்த வெள்ளாமை பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது. ஏன்னா வண்டல் மண்
எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிறது இப்போ அந்த வண்டல் மண் வந்து எடுத்து அதை வந்து நாம் பயன்படுத்தோம்னா நம்மளுக்கு உர செலவு கம்மி, ஆள் செலவுகளும் பதவலும் வராது, ஆள் செலவும் வராது, பயிரும் நல்லா வரும். எந்த பயிர் வச்சாலும் இயற்கையாகவே வச்சுக்கலாம், செயற்கை தேவையில்லை. தற்போது குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக அப்பர் பவானி அணையில் இருந்து பில்லூர் அணைக்கு வினாடிக்கு 64 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கேரள அட்டப்பாடி வழியாக ஓரிரு நாட்களில் பில்லூர் அணைக்கு நீர் வந்தடையும். இந்நிலையில் அணையில் நீர் குறைவாக இருக்கும்போதே தூர்வாரினால் பருவமழை காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடும் வறட்சியால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா மகசூல் 90% பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பெரியகுளம் சுற்று வட்டாரத்திலும் மாமரத்தில் பூக்கள் பூக்காததால் மா விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக போதிய மழை பெய்யாத நிலையில் மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே வெயிலின் தாக்கமும் அதிகரிக்க தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழையின்றி வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து நீர்நிலைகளிலும் ஆழ்துளை கிணறுகளிலும் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இவ்வாறான நிலையில் மா விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீர் வாங்கி மாமரங்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். தற்போது மகசூல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாங்கூழ் தொழிற்சாலைகள் கொள்முதல் செய்யும் மாங்காய்களுக்கு கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய் ஆரம்ப விலையாக நிர்ணயம் செய்திட அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அரசாங்கம் பேரிடராக கருதி ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாதான் மரத்தேவாது நாங்கள் தக்க வச்சுக்க முடியும். கடந்த ஒரு 3 வருஷமாக நாங்கள் இழப்பை கேட்டு தான் வரோம். மாவுக்கு சரியான விலை கிடையாது. அதுக்கு ஒரு ஆதார விலையாவது எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். மேலும் விவசாயிகளை காக்கும் விதமாக அரசு சார்பில் மாங்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் மா விவசாயிகள் அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேபோல தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மாம்பூக்கள் பூக்காமல் மா விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளான கும்பக்கரை, முருகமலை, சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20,000க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. வழக்கமாக டிசம்பர் மாத இறுதியிலிருந்து ஜனவரி மாத இறுதிக்குள் மாமரங்களில் பூக்கள் பூக்கும் நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை நீடித்ததால் பனிப்பொழிவு இல்லாமல் மாம்பூக்கள் பூப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் ஏக்கருக்கு 30 முதல் 50,000 வரை செலவு செய்து மருந்து தெளித்தும் பூக்கள் பூக்காமல் மா விவசாயம் முற்றிலும் பாதித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பெரியகுளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஏக்கருக்கு மேலே மாமரம் இருக்குது, பல ஜாதி காய் இருக்குது, காசா இருக்குது, பங்கனப்பள்ளி இருக்குது, இமாம்பசந்து இருக்குது, செந்தூரா இருக்குது, மற்றபடி இன்னும் பல வெரைட்டிகளாக இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் மாமரம் சுத்தமாக மாங்காயே இல்லாத அளவுக்கு மோசமாயிருச்சு. ஏற்கனவே 5 வருஷமாக இல்லாத சூழ்நிலை இருக்குது. இதனால் இந்த வருஷம் இது வரைக்கும் ஒரு 50 வருஷமாக இல்லாத ஒரு பெரிய இழப்பு, விவசாயிகளுக்கு கடுமையான இழப்பு. சிரமத்தில் இருக்கேன். இந்த வருஷம் மாங்காய் சீசன் தொடங்க போகுது. ஒத்த மாங்காய் கூட இல்லை, மாங்காயே இல்லை. நாங்கள் என்ன தான் இந்த கூலி வேலை, இந்த மாங்காய் நம்பி தான் பெரியகுளத்தில் எல்லாமே இருக்கோம். கூலி வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கடந்த 4-5 வருஷமாகவே மாங்காய் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வருஷம் ஒரு மாங்காய் கூட இல்லை. விவசாயம்லாம் பாவம், செலவு ரொம்ப கூடிக்கிடுச்சு. உழுது மருந்தடி போய் செலவு கூட இந்த வட்டம் இல்லை. இங்கே விளையிற மாங்காய் கேரளா, பெங்களூரு, கிருஷ்ணகிரி ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கெலாம் போகுது. இந்த வட்டம் சுத்தமாகவே மாங்காய் இல்லை. விவசாயிகள் ரொம்ப கவலையாக இருக்காங்க. இது தமிழக அரசு பார்த்து ஏதாவது மா விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் அளிச்சா நல்லாயிருக்கும். மா விவசாயம் முற்றிலும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனிற்கு தொடர்புடைய 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் 10 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருந்த போது கடந்த மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. சென்னை நெல்லை விரைவு ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் இந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். அதனை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனிற்கு சொந்தமான ஹோட்டல் ஊழியர் சதீஷ், அவரது சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் பெருமாள் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த பணத்தை நயினார் நாகேந்திரனின் தேர்தல் பணிக்காக கொண்டு சென்றதாக அவர்கள் கூறிய நிலையில் தமக்கும் அந்த பணத்திற்கும் தொடர்பில்லை என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக கூறினார். இது தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போலீசாரால் கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் சுமார் 10 மணி நேரமாக விசாரணை நடத்தினர்.
டிஎஸ்பி சசிதரன், காவல் ஆய்வாளர் லோகநாதன் ஆகியோர் விசாரணை நடத்தினர். அந்த பணத்தை யாருக்காக கொண்டு சென்றார்கள், அவர்களை யார் ரயிலில் ஏற்றிவிட்டார்கள் என பல கேள்விகள் கேட்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு உள்ளது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு விரைவில் நைனா நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்படும் என சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆந்திராவில் மே 13ஆம் தேதி 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் ஆளும் OSRS காங்கிரஸ் கட்சி தனித்தும் காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி அமைத்தும் போட்டியிடுகின்றன. இதேபோன்று தெலுங்கு தேசம், நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா பாஜக கூட்டணி அமைத்து களம் காண்கின்றன. அமராவதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கட்சிகள் கூட்டாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டன. தேர்தல் அறிக்கையில் பிரதமர் மோடியின் படம் இடம்பெறவில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக நிர்வாகி சித்தார்த் சிங் தேர்தல் அறிக்கையை வாங்க மறுத்துவிட்டார். தேர்தல் அறிக்கை வெளியீட்டு மேடையில் இருந்தபோதும் தேர்தல் அறிக்கையை வாங்க அவர் மறுத்தது பாஜக கூட்டணியில் உள்ள விரிசலை அம்பலப்படுத்தியுள்ளது. தெலுங்கு தேசம் ஜனசேனா வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கும் பாஜக எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகள் இருப்பதன் காரணமாகவே பாஜக வாங்க மறுத்துவிட்டதாக ஆந்திரா முதலமைச்சர் ஜெகன்மோகன் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் இல்லாததால் நெல் பயிர்கள் தண்ணீரில் இன்றி காய்ந்து வருவதால் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். செங்கம் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மழையும் நிலத்தடி நீரை நம்பியும் நெல் பயிர்கள் நடவு செய்தனர். ஆனால் மழை ஏதும் இல்லாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்கள் காய்ந்தது. இதனால் பயிர்களை மாடு மேய்க்கும் நிலை ஏற்பட்டது. சில விவசாயிகள் தண்ணீர் கிடைக்கும் இடங்களுக்கு சென்று தண்ணீரை விலைக்கு வாங்கி டிராக்டர்கள் மூலம் தங்கள் விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சி வருகின்றனர். மழை காலங்களில் சேதாரமாகும் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது போல் வெயில் காலங்களிலும் இதுபோன்று கருகி சேதமாகும் பயிர்களுக்கு வேளாண்மை துறையினர் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.